go in. நாம் உள்ளே செல்லுவதற்கு முன்பாய் சம்பவத்தை நீங்கள் நன்றாய் அறிந்தால் நலம். 11:31 Genesis says, Terah took Abraham his son Lot the son of Haran and son Sarai daughter-in-law and sons Abraham's wife. 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு போய். This is only a word of introduction to the message. தேவனுடைய செய்திக்கான முகவரை வார்த்தைகளை மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். As a family together they went out. ஒரு குடும்பமாக சேர்ந்து வெளியே புறப்பட்டு செல்கிறார்கள். And now you find a separation. இப்பொழுது ஒரு பிரிவினை வந்ததாக நீங்கள் காண்கிறீர்கள். This is the beginning of the word which I am going to present to you now. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போகிறதான வசனத்தின் துவக்கம். And it is here we are able to see the victorious living and glorious ministry of Abraham. இங்கேதான் நாம் ஆபிரகாமுடைய வெற்றியுள்ள வாழ்க்கையையும் மகிமையுள்ள ஊழியத்தையும் காண்கிறோம். The beginning was good. They had fellowship. துவக்கம் நன்றாய் இருந்தது. அவர்கள் ஐக்கியம் உடையவர்களாய் இருந்தார்கள். They were able to walk hand in hand with each other. அவர்கள் ஒருவரோடொருவர் கரங்கோர்த்து நடக்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள். They were also family members. அவர்கள் ஒருவருக்கொருவர் குடும்ப அங்கத்தினராய் உறவினர்களாய் இருந்தார்கள். Close relations. நெருங்கின உறவின் முறையார். But they could not continue to dwell together. ஆனால் அவர்களாலே சேர்ந்து வாழ அல்லது தங்க முடியவில்லை. தொடர்ந்து The main reason that they could not live together, stay together was their substance and their cattle. அவர்கள் தொடர்ந்து சேர்ந்து வாழ அல்லது தங்க முடியாமல் இருந்ததின் பிரதான காரணம் என்னவென்று சொன்னால் அவளுடைய ஆடு மாடுகள், அவளுடைய உடைமைகள். You find the substance was great so that they could not dwell together. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாததாய் இருந்தது என்று 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். No, it is then the problem started. அங்கேதான் பிரச்சனையே ஆரம்பித்தது. But I am able to see a spiritual man right in the place of problem. ஆனால் பிரச்சனை இருக்கிற இடத்திலே தானே ஒரு ஆவிக்குரிய மனிதனை என்னாலே காண முடிகிறது. I want to focus my attention, your attention to Abraham's life. ஆபிரகாமுடைய ஜீவியத்திற்கு நேராக உங்கள் ஒவ்வொருவருடைய கவனத்தையும் நான் ஈர்க்கும்படியாய் விரும்புகிறேன். When I read from verse 7 right up to verse 15 of this chapter, இந்த அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் மட்டுமாய் நான் வாசித்த போது 3 beautiful thoughts struck me. 3 அழகான சிந்தனைகள் என்னை அணுகிற்று. 1 A saint's way. ஒரு பரிசுத்தவானுடைய வழி. 2 A saint's will. ஒரு பரிசுத்தவானுடைய விருப்பம். 3 A saint's walk. ஒரு பரிசுத்தவானின் நடக்கை. And that is why I told you I want to pitch my subject on victorious living and glorious ministry. ஆகவேதான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஜெயமுள்ள வாழ்க்கையும் மகிமையுள்ள ஊழியமும் என்ற தலைப்பிலே என்னுடைய செய்தியை வட்டமிட விரும்புகிறேன். This is edifying to all the servants of God and also believers. எல்லா தேவனுடைய ஊழியர்களுக்கும் எல்லா பரிசுத்த விசுவாசிகளுக்கும் உகந்ததாக உள்ள ஒரு செய்தி இது. The first is a saint's way. முதலாவதாக ஒரு பரிசுத்தவானின் பாதை. As we read from 7 to 9, you see that very clearly. 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் மட்டுமாய் நீங்கள் வாசிக்கும் போது அதை தெளிவாய் உங்களாலே காண முடியும். When struggle comes, பிரச்சனைகள் வருகிற வேளையிலே, when problems arise,
பிரச்சனைகள் எழும்புகிற வேளையிலே, when fellowship breaks, ஐக்கியம் முறிகிற வேளையிலே, when one could not live together, இணைந்து சேர்ந்து வாழ முடியாத நிலை வரும்போது, இன்னொருவரோடு சேர்ந்து வாழ முடியாத நிலையிலே, is there a saint's way is expected. அங்கேதான் ஒரு பரிசுத்தவானுடைய வழி அல்லது பாதை எதிர்பார்க்கப்படுகிறது. And I see Abraham is a typical saint, stands before us as an example. ஒரு மாதிரியாக, நல் மாதிரியாக ஆபிரகாம் இங்கே நமக்கு ஒரு பரிசுத்தவானாய் நிற்கிறார் என்பதை காண முடிகிறது. As we know, the problem is strife, quarrel and misunderstanding. பிரச்சனை என்ன நமக்கு தெரியும். வாக்குவாதம், சண்டை, ஒருவரை ஒருவர் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. Brothers and sisters, சகோதரரே, சகோதரிகளே, fellowship is good always and pleasant in the sight of God. தேவனுடைய பார்வையிலே ஐக்கியம் எப்பொழுதும் நன்மையும் இன்பமுமாக இருக்கிறது. But the devil's eyes are always focused against the good fellowship to break it down. ஆனால் பிசாசினுடைய கண்கள் எப்பொழுதும் எங்கே நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கிறதோ அதை முறித்து விட வேண்டும் என்ற நிலையிலே உன்னிப்பாக பதியப்பட்டவைகளாய் இருக்கிறது. He takes all kinds of cunning devices to somehow or other pull it down, the strength of the unity. ஐக்கியத்தின் பலத்தை எப்படியாவது கீழே இழுத்து தகர்த்து விட வேண்டும் என்று ஒரு தந்திரமான ஆலோசனை அல்லது வஞ்சக பார்வையோடு கூட பிசாசு கண்டுகொண்டிருக்கிறார். Is it not our desire today that our country should see a mighty revival? நம்முடைய தேசமானது ஒரு பலத்தை எழுப்புதலை காண வேண்டும் என்பது இன்று நம்முடைய வாஞ்சியம் அபாவமாக இருக்கிறது அல்லவா? Is it not our desire that we should get more places, more souls? அதிகமான இடங்கள், அதிகமான ஆத்துமாக்கள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய இருதய துடிப்பாக இருக்கிறது அல்லவா? That is possible. அது முடியும். But the devil is always against the fellowship of God's people. ஆனால் பிசாசு எப்பொழுதும் தேவனுடைய ஜனங்களுடைய அல்லது தேவனுடைய மக்களுடைய ஐக்கியத்திற்கு விரோதமாகவே இருக்கிறார். But if you will meditate this scripture portion, the remaining verses, you will see how God gives success to Abraham. ஆனால் இந்த வேத பகுதியின் பின்பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ஆபிரகாமுக்கு தேவன் எப்படி வெற்றியை கொடுக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். All the servants of God, even believers, act like a good saint and follow the way of a saint, you will find victorious life nearer you. எல்லா தேவனுடைய ஊழியர்களும் விசுவாசிகளும் ஒரு பரிசுத்தவானுடைய நல்ல வழியை மாதிரியாக பின்பற்றி அதை தொடருவோமானால் உண்மையாகவே ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் நடத்த முடியும். What is this saint's way? ஒரு பரிசுத்தவானின் பாதை என்ன? 7 to 9 I read. 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் மட்டுமாய் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். Abraham had stern resolution in life. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உறுதியான தீர்மானத்தை உடையவராயிருந்தார். Abraham had sweet relationship. ஆபிரகாம் ஒரு இனிமையான உறவை உடையவராயிருந்தார். Abraham had spiritual reaction. ஆபிரகாம் ஒரு ஆவிக்குரிய பிரதிபலிப்பை உடையவராயிருந்தார். A saint's way contains 3 aspects. ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையானது 3 நிலைகளை உடையதாய் இருக்கிறது. That I could learn from the life of Abraham. அதை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து என்னாலே கற்றுக்கொள்ள முடிந்தது. What is this stern resolution? இந்த உறுதியான தீர்மானம் தான் என்ன? There was a strife between herdmen of Abraham and the herdmen of Lot. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. 8th verse. 8ஆம் வசனம். Abraham said unto Lot, let there be no strife. ஆபிரகாம் லோத்தை நோக்கி வாக்குவாதம்
வேண்டாம் என்றார். That's the first step of a saint's life. ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையின் முதல் படியாக்கும் இது. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. If you and I should prove ourselves a saint, we should take this stern resolution to say, let there be no strife. நீங்களும் நானும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நடத்தி அதை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உறுதியான ஒரு தீர்மானத்தோடு கூட வாக்குவாதம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்குள்ளே நாம் வர வேண்டும். We should have the boldness and guts to say, stop, no strife between us, no quarrel between us. நிறுத்துங்கள், நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம், சண்டை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு உள்ளான உறுதியின் தைரியம் நமக்கு அவசியம். We don't read Lot said it to Abraham, but Abraham said it to Lot. லோத்து இதை ஆபிரகாமிடத்தில் சொன்னார் என்று நாம் வாசிக்கவில்லை, ஆனால் ஆபிரகாம் இதை லோத்துவிடம் சொன்னார். Abraham was a senior man, both in age and experience. வயதிலும் அனுபவத்திலும் ஆபிரகாம் ஒரு மூத்த மனிதராய் இருந்தார். It is the expression that came out of his mature, victorious living. அவருடைய வெற்றியுள்ள வாழ்க்கையின் ஒரு முதிர்ச்சியிலிருந்து வந்ததான வார்த்தைகளாக்கும் இவைகள். It is very difficult to say the word no when the strife is at the zenith. அங்கே பிரச்சனை அல்லது வாக்குவாதமானது உச்ச கட்டத்திலே இருக்கும்போது இல்லை என்று சொல்லக்கூடிய வார்த்தை வருவது மிக மிக கடினமானது. To say stop, to say don't do that is very difficult. நிறுத்துங்கள், அதை செய்யாதிருங்கள் என்று சொல்லுவதே மிகவும் கடினமான ஒன்று. I am sorry to say, இன்றைக்கு துக்கத்தோடு சொல்லுகிறேன், there are some people who are rather instrumental to the people to carry on the fight. சிலர் இருக்கிறார்கள், இந்த சண்டையை தொடர்ந்து நடத்த தூண்டிவிடக்கூடிய கருவிகளாக தான் சிலர் இருக்கிறார்களே ஒழிய நிறுத்த மாட்டார்கள். They will be keeping quiet. அவர்கள் அமைதியாக தான் இருப்பார்கள். But they will kindle some fire here and there. பாத்துக்கடா. ஆனா எங்கேயாவது அங்கேயோ இங்கேயோ ஏதாவது சீண்டி விட்டு தூண்டி விட்டு பாத்துக்கடா என்று சொல்லி கிரியை செய்வார். But Abraham was like that, not that. ஆனால் ஆபிரகாம் அப்படியாக இல்லை. He looked to Lot face to face, and the headman also, let there be no strife. லோத்தை மந்தைமை பிறையும் முகமுகமாய் பார்த்து சொல்லக்கூடியவர் ஆபிரகாம். நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். There's a verse in Proverbs. நீதிமொழிகளிலே ஒரு வசனம் உண்டு. I love that verse. Proverbs 17th chapter, 17ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 14th verse. 14ஆம் வசனத்திலே, The beginning of strife is as when one letteth out water, therefore leave off contention before it be meddled with. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பு முன் அதை விட்டுவிடு. A saint should learn a lesson always to stop the strife. சண்டையை நிறுத்துவதற்கு எப்பொழுதும் சண்டையை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு பாடத்தை ஒரு பரிசுத்தவான் கற்றுக்கொள்ள வேண்டும். It is compared to one letteth out water. மதகை திறந்து விடுகிறவனை போல அது ஒப்பிடப்பட்டிருக்கிறது. 18th chapter 6th verse of Proverbs also says, 18ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 6ஆம் வசனமும் இவனமாய் கூறுகிறது, A fool's lips enter into contention, and his mouth calleth for stop. மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். A fool's lips enter into contention. மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும். If anybody would enter into contention, strife, Bible calls, not I, he is a fool. யாராவது விவாதத்திலேயோ அல்லது வாக்குவாதத்திலேயோ உள்ளே நுழைவார்களானால் நான் அல்ல, வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்டவன் மூடன். It requires special grace to open our mouth to say stop,
your argument. Stop your quarrel. Stop your strife. Stop your contention. உன்னுடைய விவாதம், உன்னுடைய வாக்குவாதம், உன்னுடைய தர்க்கம், உன்னுடைய சண்டை, இதை நிறுத்து என்று சொல்லுவதற்கு, நம்முடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை சொல்லுவதற்கு ஒரு விசேஷித்த கிருபை நமக்கு அவசியமாயிருக்கிறது. This is saints' way. இது பரிசுத்தவானுடைய வழி. I am talking to you practical Christian life, victorious living. அனுபவ ரீதியான கிறிஸ்தவ ஜெயகரமான வாழ்க்கை பற்றி உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். The second aspect of saints' way is பரிசுத்தவானின் பாதை அல்லது வழியின் இரண்டாவது பகுதி a sweet relationship. ஒரு இனிமையான இன்பமான உறவு. Note here Abraham's words. இங்கே ஆபிரகாமுடைய வார்த்தைகளை கவனியுங்கள். We be brethren. நாம் சகோதரர். Hallelujah. Hallelujah. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. The secret of the unity of fellowship lies in this sentence. ஐக்கியத்தின் ரகசியம், ஒருமைப்பாட்டின் ரகசியமானது இந்த வாக்கியத்திலே இருக்கிறது. Abraham, what made you stop this strife and what is the secret you know? ஆபிரகாமே, இந்த வாக்குவாதத்தை நிறுத்துவதற்கு உம்மை ஆக்கினது என்ன? நீர் அறிந்ததான ரகசியம்தான் என்ன? We be brethren. நாம் சகோதரர். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. We are not strangers. நாம் அந்நியர் அல்ல. We are not belonging to different countries. நாம் வேறுபட்ட வித்தியாசப்பட்ட தேசத்தாரும் அல்ல. We are all brethren. நாம் எல்லாரும் சகோதரர். They are really blood related brethren. அவர்கள் உண்மையாகவே இரத்த சம்பந்தமான சகோதரர்கள் They தான். belong to Terah's family. தேராவுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். And so blood related. ஆகவே இரத்த சம்பந்தமான உறவும் அவர்களுக்கு பந்த பாசமும் இருக்கிறது. Every servant of God, believer also, should have it as a revelation from God to say, we be brethren. ஒவ்வொரு தேவனுடைய ஊழியரும் விசுவாசியும் தேவனிடத்திலிருந்து பெற்ற ஒரு வெளிப்பாடோடு கூட சொல்லக்கூடிய ஒன்று, நாம் சகோதரர். Listen, கவனியுங்கள். it is not the knowledge which we have in brain on which I speak to you. மூளையிலே இருக்கிற அறிவு, அதை பற்றி அதை வைத்து நான் உங்களிடத்தில் சொல்லவில்லை. I should say it's a revelation to say we be brethren. ஏதோ மூளை அறிவோடு கூட சொல்லுவது அல்ல, நாம் சகோதரர் என்று சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு வெளிப்படுத்தல். They were blood related in one sense. அவர்கள் ஒரு பக்கத்திலே பார்த்தால் இரத்த சம்பந்தமான பந்தமுடையவர்கள். We are also blood related. நாமும் கூட இரத்த சம்பந்தமான உறவினர்கள். We might not have been born in one and the same family. ஒரே குடும்பத்திலே நாம் பிறக்காதவர்களாய் இருக்கலாம். But we are all born in the family of God, Jesus. ஆனால் நாம் எல்லாரும் தேவனாகிய இயேசுவின் குடும்பத்திலே பிறந்தவர்கள். We were all washed by the blood of Jesus. நாம் எல்லாரும் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். We were all anointed by the Holy Ghost. நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பெற்றவர்கள். I should say that we have got more reality in saying we be brethren than the members of one family in the world. உலகத்திலே ஒரு குடும்பத்தினர் ஒருவரை ஒருவர் பார்த்து நாம் சகோதரர் என்று சொல்லக்கூடிய அந்த மதிப்பை காட்டிலும் நமக்கு உன்னதமான ஒரு மதிப்பு, அதிகமான ஒரு உறவின் பிடிப்பு ஒன்று உண்டு. நாம் சகோதரர் என்று சொல்ல We முடியாது. can shake hand with each other and say, you are my brother. நீர் என்னுடைய சகோதரர் என்று சொல்லி ஒருவருடைய கரத்தை ஒருவர் குலுக்கி நாம் சொல்ல முடியும். You are my sister. நீங்கள் என்னுடைய சகோதரி. Abraham was a saint. ஆபிரகாம் ஒரு பரிசுத்தவானாய் இருந்தார். Saintly way is seen by pointing out to Lot, we be brethren. லோத்துவை பார்த்து நாம் சகோதரர் என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஒரு பரிசுத்தமான வழியிலே அதை அவர் வெளிப்படுத்துகிறார். How good and pleasant it is
for the brethren to dwell together. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. You see, it is very easy to say we are brethren, but very difficult to act like brethren. நாம் சகோதரர் என்று சொல்லுவது மிகவும் எளிது, ஆனால் நாம் சகோதரர்களாக அப்படியே வாழ்ந்து காட்டுவது மிகவும் கடினம். Jesus said this, இயேசு இதை சொன்னார், if thy brother hath aught against thee, உன்னுடைய சகோதரன் உனக்கு விரோதமாய் குறைபாடு உள்ளவராய் இருந்தால், if thy brother hath aught against thee, he has something grievance against you, உனக்கு விரோதமாக ஏதோ ஒரு வருத்தம் ஒரு கஷ்டம் உன்னுடைய சகோதரனுக்கு உண்டானால், and if you know that, உனக்கு அது தெரியுமானால், you leave your offering there first of all on the altar and reconcile with him and then and go. உன்னுடைய காணிக்கை முதலாவது பலிபீடத்திலே தானே வைத்துவிட்டு அவரிடத்திலே போய் ஒப்புரவாக்கி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. This is the true sense of acknowledging others as our brethren. நம்முடைய சகோதரர்களாக மற்றவர்களை அங்கீகரிக்கிற நிலைமையின் உண்மையான அறிவு இதுதான். I feel that somebody hath aught against me, has some grievances against me. நான் இப்படி சொல்லுகிறேன், உணர்கிறேன், ஒருவர் யாரோ ஒருவர் எனக்கு விரோதமாக வருத்தத்தோடு இருக்கிறார். He doesn't look to my face. என் முகத்தை அவர் பார்க்கிறது இல்லை. He doesn't say praise the Lord to me. என்னை பார்த்தவர் praise the Lord என்று சொல்லுகிறது இல்லை. When he looks at me, turns his face and go away. அவர் என்னை முகத்தை பார்க்கும்போதே அப்படியே முகத்தை திருப்பி விட்டு போய் விடுகிறார். Bible says, வேதம் சொல்லுகிறது, நான் அல்ல. I know that. எனக்கு அது தெரிந்திருக்குமானால் நான் அதை அறிந்திருப்பேனானால், I drop my offering into the offering box. காணிக்கை பெட்டிக்குள்ளே என்னுடைய காணிக்கை நான் போடுவதற்கு முன்பாகவே I should meet him. நான் அவரை சந்திக்க வேண்டும். Brother, சகோதரனே, for a few weeks, few months I have been watching. ஒரு சில வாரங்கள் ஒரு சில மாதங்கள் நான் கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். When you just come opposite to me, you turn your face and go away. நீங்கள் எனக்கு எதிராய் வரும்போது முகத்தை திருப்பி விட்டு போய் விடுகிறீர்கள். You don't say, when I say praise the Lord, you say like that. நான் praise the Lord என்று சொல்லும்போது நீங்கள் இப்படி என்று தலையாட்டுகிறீர்கள். Some people say praise the Lord like that. சிலர் praise the Lord இப்படிதான் சொல்வார்கள். In the former fellowship times, Pastor Henry Joseph knows very well. முந்தின ஐக்கிய கால நாட்கள் பாஸ்டர் ஹென்றி ஜோசப் ஐயாவுக்கு நன்றாய் தெரியும். We used to have a comfortable umbrella. வசதியாய் கையிலே ஒரு குடை இருக்கும். If you just twist it this way, then you can walk quietly the other way. இந்த குடை, விரித்த குடை இப்படி கொஞ்சம் சைடுல இப்படி சாச்சிட்டா அடுத்த சைடுல இருக்கிற பார்க்காமலே அப்படியே போயிடலாம். Somebody comes to you on your opposite side, some servant of God. யாராவது ஒரு தேவனுடைய ஊழியர் எதிர் திசையிலிருந்து வருவார்களானால், the umbrella is very helpful to us. குடையானது, விரித்த குடையானது மிகவும் பயனுள்ளதாக எங்களுக்கு இருக்கும். We can cover our face. முகத்தை அப்படியே குடையினாலே மூடிவிடலாம். If the cat will close its eyes, it thinks the whole world is dark. பூனை கண்ணை மூடனா முழு உலகமும் இருண்டு விட்டது என்று எண்ணுகிறதாம். And that's the way fellowship was once. அப்படியாக தான் ஒரு காலத்திலே ஐக்கியம் இருந்தது. But thank God for the wonderful sweet fellowship we enjoy now. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்பொழுது நாம் மகிழ்ந்து அனுபவிக்கிற இன்பமான இனிமையான ஒரு ஐக்கியத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Even now, இப்பொழுதும் கூட, if I say, if there is anybody having a feeling in the heart, somebody is against him, reconcile with him. யாராவது ஒருவர் தங்களுடைய இருதயத்திலே இன்னார் எனக்கு விரோதமாக இந்த உணர்வோடு இருக்கிறார்கள் என்று எண்ணுவீர்களானால், அந்த வருத்தம் இருக்குமானால், நீங்கள் ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாகிக் கொள்ளுங்கள். Then only you can say we be brethren. அப்பொழுதுதான் நீங்கள் சொல்ல முடியும், நாம் சொல்ல முடியும், நாம் சகோதரர். Peter asked a question to Jesus. பேதுரு இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். If my brother has committed some sin against me, என் சகோதரன், note, he is my brother, that's the point. If my brother, கவனிங்கள், என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்வானானால், how many times should I forgive him? 7 times? நான் எத்தனை முறை அவனுக்கு மன்னிக்க வேண்டும்? 7 தரமோ?
Jesus said இயேசு சொன்னார் 77 times. 70 தரம். Whose sin was it? யாருடைய தவறு பாவம் அது? Whose mistake was it? யாருடைய தவறு அது? If my brother, என் சகோதரன். if your brother, I mean not only your blood related family brother, உன் சகோதரன் என்று சொல்லும்போது உங்களுடைய குடும்ப சம்பந்தமான ரத்த சம்பந்தமான சகோதரன் அல்ல. it is the brother in the spiritual realm. ஆவிக்குரிய வட்டத்தில் இருக்கிற உங்களுடைய சகோதரன். And you find there is some shortcoming in him. அவனிலே ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள். He has done something against you. ஏதோ ஒன்று உனக்கு விரோதமாய் அவர் செய்து விட்டார். Should you forgive him? நீங்கள் அவரை மன்னிக்க வேண்டுமா? How many times? எத்தனை முறை? How many times? எத்தனை தரம்? Take your calculator and find out. உங்கள் கால்குலேட்டரை எடுத்து பெருக்கிக் கொள்ளுங்கள். 77 times. 70 தரம். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank God. He didn't mean in the statistical sense. 7 into 70 என்ற அந்த கணித நிலையின் அளவை அவர் அங்கே அர்த்தப்படுத்தவில்லை. Innumerable times. எண்ணிக்கை கடங்காத அளவிற்கு. We be brethren. நாம் சகோதரர். So we will forgive. ஆகவே நாம் ஒருவருக்கொருவர் மன்னிப்போம். We will forgive one another. ஒருவருக்கொருவர் நாம் மன்னித்து விடுவோம். We can reconcile one with another. ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாக்கிக் கொள்ளுவோம். Let brotherly love continue, Bible says. வேதம் சொல்லுகிறது சகோதர சிநேகம் உங்களில் நிலைக்க கடவுது. Even in 1 Corinthians chapter 6 also we read. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலும் கூட நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். Are there not wise men among you? உங்களுக்குள்ளே ஞானிகள் இல்லையா? And if somebody has got some grievance against another, இன்னொருவருக்கு விரோதமாய் யாரோ ஒருவருக்கு வருத்தம் இருக்குமானால், why should he go to the court of law? நீங்கள் ஏன் அங்கே வழக்கு ஆடுகிற ஸ்தலத்திற்கு செல்கிறீர்கள்? Even there Paul points out brother. அங்கே சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்க என்று பவுல் அங்கே சகோதரன் என்ற வார்த்தையை சொல்லுகிறார். Why have I taken all these? இவைகள் எல்லாவற்றையும் நான் ஏன் சொல்லுகிறேன்? Very easily we say we are brethren. எளிதாக வாயளவில் சொல்லி விடுகிறோம் நாம் சகோதரர். It's very easy to say brethren. சகோதரர் பிரதர் என்று சொல்லுவது ரொம்ப really எளிது. act as brethren. சொல்லுகிற நாம் உண்மையாகவே சகோதரராக கிரியை செய்கிறோமா? Glory to God. தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. That's what I told you, sweet relationship. ஆகவேதான் உங்களுக்கு சொன்னேன் இனிமையான இன்பமான உறவு. There is sweetness in our relationship when we say he is my brother. இவர் என்னுடைய சகோதரர் என்று சொல்லுவதிலே ஒரு இனிமையான அந்த உறவு சகோதர பந்தம் இருக்கிறது. Reconcile with others, forgive others. ஒருவரோடு ஒருவர் அல்லது மற்றவர்களோடு ஒப்புரவாக்கி ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். Another aspect of saints' way is பரிசுத்தவானின் பாதை அல்லது வழி என்று சொல்லும்போது இன்னொரு பகுதி a spiritual reaction. ஒரு ஆவிக்குரிய பிரதிபலிப்பு. We read here, இங்கே வாசிக்கிறோம். if thou wilt take the left hand, then I will go to the right. நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். If you depart to the right hand, then I will go to the left. நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். That is a spiritual reaction. அதுதான் ஆவிக்குரிய பிரதிபலிப்பு. A saint's way is always filled with spiritual reaction. ஒரு பரிசுத்தவானுடைய வழி அல்லது பாதை என்று சொல்லும்போது அது எப்பொழுதும் ஒரு ஆவிக்குரிய பிரதிபலிப்பை தன்னகத்து உடையதாய் இருக்கும். I think of the mentality of Abraham. ஆபிரகாமுடைய மனநிலையை நான் சற்று யோசித்து பார்த்தேன். He was a senior man, அவர் ஒரு மூத்த மனிதர், matured man, முதிர்ந்த அனுபவம் உள்ளவர், richer than Lot, லோத்துவை விட சீமானாய் இருந்தவர். and he says, அவர் சொல்லுகிறார், such a broad-minded man now. அவ்வளவு பரந்த மனப்பான்மையோடு உள்ள ஒரு மனிதனாக. Do you want to take the left? இடது பக்கம் போறீரா? I'll go to the right. நான் வலது பக்கம் போகிறேன்.
You are very particular that you should get the right side. வலது பக்கம் தான் உனக்கு வேணும் என்று சொல்லி ரொம்ப பர்టిక్యులரா அதை தான் விரும்புறீங்களா? Okay, I will go to the left side. ஓகே சரி, நான் இடதுபுறம் போகிறேன். But we will not be like that. ஆனால் நாம் அப்படி இருக்க மாட்டோம். I cannot give up my right. என்னுடைய உரிமையை நான் விட்டு கொடுக்க முடியாது. I want to claim it as my right, for I have bought it with my price. நான் கிரயம் கொடுத்து வாங்கின அந்த பகுதி நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னுடையது எனக்கு வந்தே ஆகணும். Let come what may. என்ன வந்தாலும் வரட்டும். Even if I lose my head, என்னுடைய தலையே போனாலும் சரி, that is mine. அது என்னுடையது. I will not leave it. அதை விட மாட்டேன். I will fight for it. அதுக்காக சண்டை போடுவேன். Let me see to that. போராடியே தீர்வேன். என்ன நடக்குன்னு பாத்துருவோம். If we have mustache, you will twist the mustache also. மீச மட்டும் இருந்து அந்த மீசையும் ரெண்டு முறுக்கு முறுக்கிடுவோம். Abraham was not like that. ஆபிரகாம் அப்படி அல்ல. He is a saint. அவர் ஒரு பரிசுத்தவான். He knows saintly way. பரிசுத்தமான பாதை வழி என்ன என்று அவருக்கு தெரியும். I am able to adjust with you. அவனோ உன்னோடு கூட எப்படியும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி சமாளிக்கிறேன், விட்டு கொடுக்கிறேன். There is no equal word in Tamil, adjusting. I will adjust myself with you. உன்னோடு கூட நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போறேன். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. I will call it a spirit of adjusting nature. This is not fighting for rights. இது உரிமைகளுக்காக போராடுவது அல்ல.